வாகன ஓட்டிகளுக்கு குட் நியூஸ். புதிய வாகன பதிவு இனி ஈஸி. ஆர்டிஓ செல்ல வேண்டிய அவசியமில்லை. முழு தகவல் இதோ. சொந்த பயன்பாட்டிற்காக வழங்கப்படும் புதிய வாகனங்களை பதிவு செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு இனி வாகனங்களை கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை என்ற புதிய விதிமுறை நாளை முதல் அமலுக்கு வருகிறது. சொந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வாங்கிய பிறகு வாகனத்தை பதிவு செய்ய ஆர்டிஓ அலுவலகங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு ஒரு நாள் விரயம் ஏற்படுகின்றன. இவற்றை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையை எளிதாக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொத்தம் 150 ஆர்டிஓ அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த 150 அலுவலகங்களில் தினமும் சராசரியாக 8000 வாகனங்கள் வரை புதிதாக பதிவு செய்யப்படுகின்றன. இவற்றில் சொந்த பயன்பாட்டிற்காக வாங்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3000 முதல் 4000 வரை இருக்கின்றன. சொந்த பயன்பாடு வாகனங்கள் பதிவின் போது அவற்றை உரிமையாளர்கள் போக்குவரத்து அலுவலர்களுக்கு கொண்டு செல்ல தேவையில்லை என சட்டம் திருத்தப்பட்டது. ஆனால் திருத்தப்பட்ட இந்த சட்டம் இதுவரை தமிழகத்தில் அமல்படுத்தாமலேயே இருந்து வந்தது. சட்டம் அமல்படுத்தப்படாததால் நேரில் இருசக்கர வாகனங்கள் கொண்டு செல்லும் போது ஒரு சில இடங்களில் லஞ்சம் வாங்கப்படுவதாக புகார் எழுந்தது. கிட்டத்தட்ட சொந்த பயன்பாட்டிற்காக வாங்கப்படும் வாகனங்களில் 70% வாகனங்கள் இருசக்கர வாகனங்களாகவே இருக்கின்றது. இது தொடர்பாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கம் வழக்கு தொடர்ந்திருந்தது. மோட்டார் வாகன புதிய சட்ட திருத்தத்தின்படி சொந்த பயன்பாட்டிற்காக வழங்கப்படும் வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு கொண்டு செல்வதில் விலக்கு அளிக்க வேண்டும் என மனு அளிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு சொந்த வாகனங்கள் கொண்டு வர விலக்கு அளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்தது. உயர்நீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து நாளை முதல் அமல்படுத்த வேண்டும் என அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கும் தமிழக போக்குவரத்து துறை ஆணையர் கஜலட்சுமி உத்தரவிட்டுள்ளார். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து வாகனத்தை பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வணிக பயன்பாட்டிற்கான வாகனங்கள் கட்டாயம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு கொண்டு வர வேண்டும்.